தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு கனால வந்து பெரியவா கொடுத்த சாஃப்ட் ரிமைண்டர். கனால வந்து பெரியவா கொடுத்த சாஃப்ட் ரிமைண்டர். இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தினமே பாருங்க. என்ன சொல்கிறோங்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலில் மட்டுமே பெரியாரோட அனுகிரகத்தில் இருக்குது. தலைப்பும் எப்படி அது ஒரு கேட்சியாக இருக்குது அப்படிங்கன்னா, பெரியவா கொடுக்குற புத்தியில் நம்ம போடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு எதுவும் நம்மளுடைய டேலண்ட் எதுவும் கிடையாது. பெரியவா அப்பப்போ அந்த புத்தி கொடுப்பார், அந்த டைட்டில் எப்படி போடணும்னு. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டே இருக்குது. இவ்வளோ எபிசோடாக அந்த மாதிரி வந்துட்டுருக்குன்னா அது பெரியவா அனுகிரகம் மட்டும்தானே, என்னோடய புத்தி எதுவுமே கிடையாது. இந்த அனுபவத்தை முடிகுண்டான் ஸ்ரீ அப்பாசுவாமி ஐயரோட 2வது பிள்ளை ஸ்ரீ விஸ்வநாதன் அவரோட பொண்ணு ஸ்ரீமதி சந்திரா அப்படிங்கிறவா எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்கா. ஒரு இன்டர்வியூ கொடுக்குறா. அவள் வேறு இடத்துல இருந்திருப்பா. எல்லாருக்கும் ஏதோ ஒரு நாள் இவர் இன்டர்வியூ பண்ண போகிறான்னு போனபோது அவள்லாம் வந்து சேர்ந்துருக்காப்பில் இருக்கும் ஒன்றா. அன்றைக்கி வந்தது நம்ம தனித்தனியாக ஒரு அனுபவமாக சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு அனுபவமே ஒரு மிராக்கிள் தானே. நாம் வந்து ஒரு நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா அது நாம பண்ணல, அது நம்ம நினச்சிக்கணும். பரமேஸ்வரன் வந்து நம்மளை பண்ண வைக்கிறார். அந்த பழக்கத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நம்ம புத்தியினால் பண்ணிட முடியாது. அதுக்கும் பரமேஸ்வரனோட அனுக்கிரகம், சர்வேஸ்வரனே துணையாக இருந்தால் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். நம்மளால் எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. நம்ம கோவிலுக்கு போகிறோம், பெருமாளை தினந்தோறும் தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் போனாலும் அந்த பெருமாள் வந்து நம்ம ஒரு நாள் போகலைன்னா அந்த குழந்தை என்னை ஏன் பார்க்க வரல அப்படின்னு வருத்தப்படும் அப்படின்னு சில பெரியவாள்லாம் வித்வான்கள்லாம் சொல்லி பிரசங்கத்தில் நான் கேட்டிருக்கேன். பெருமாள் வந்து கவலைப்படுவாராம், ஏன் வரல இந்த குழந்தை என்னை பார்க்க, இன்றைக்கி ஒரு வாரமாக வர காணமே, தினமும் போயிட்டு வா, ஒரு வாரம் போகலை, ஏதோ பர்சனல் காரணம் இருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை வெளியூருக்கு போயிருக்கலாம், ஏதாவது. ஆனால் பெருமாள் வந்து நினச்சிப்பாராம் அந்த குழந்தை ஏன் வரலன்னு. இவ்வளோ பேர் நம்ம போய் நிற்கிறோம், பெருமாள் வந்து நினைக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவருடைய அனுபவமாக தானே இருக்க முடியும், அவர் சொல்கிறத நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி பெரியவாளும் இதுலேயும் நடந்திருக்கு நிறைய, அதனால தான் நம்ம அதை இங்கே சொல்ல முடியறது. ஒரு இவாளுக்கு வந்து ஒரு இந்த சந்திரா ஸ்ரீமதி சந்திராவுக்கு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அதாவது ஜனவரி 1 ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போதும் நம்மளுக்கு செலவு இருக்குது. அதாவது அந்த வருஷம் முழுக்க நம்ம ஏதாவது ஒரு நம்ம எடுத்துப்போம், இந்த மாதிரி பண்ணணும், இந்த வருஷம் முழுக்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை ஒன்று எடுத்து அதுபடி பண்ணுவோம். அது மாதிரி இருக்கும்போது அது வேறு விஷயம். ஆனால் இவாளுக்கு என்ன ஒரு பழக்கம் இருந்திருக்குன்னா அப்படின்னா, ஒரு நல்ல பழக்கம். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லலை, அதை வந்து காஞ்சி மடத்துக்கு அமுச்சுடுவாளாம். ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாளா இல்லை செக்காக அனுப்புவாளோ அமுச்சுடுவாள். அது முதல் செலவு, அந்த வருஷத்துக்கான முதல் செலவு 1ஆம் தேதி அன்றைக்கி போயிடும். போன பிறகு அதுக்கப்புறமா மற்ற செலவு எடுத்து பண்ணுவாளாம். அதுதான் பண்ணுறது. இதை மாதிரி பண்ணியிருந்தவா என்ன இருக்குது, வருஷம் ஒழுங்காக தான் பண்ணியிருந்திருக்கா. ஒரு வருஷம் வந்து 1ஆம் தேதி போயிடுத்து. அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் வரும்போது பிஸியாகி ஏதாவது பர்சனலாக நம்ம அதுக்கு தானே நம்ம வந்து இந்த மாதிரியான சம்சார சாகரத்தில் இருக்கும்போது நம்ம நிறைய இந்த மாதிரியான இது வரும், நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும், மறந்து போயிடும். அது மாதிரி பகவானுக்கு பண்ணுறதே சிலது மறந்து போயிடுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. 1ஆம் தேதி 2ஆம் தேதி எதுவுமே ஞாபகம் வரல, போயிடுது. ஆனால் தேதி ஞாபகம் வருது. காஞ்சி மடத்துக்கு பணம் அனுப்புறது வந்து அந்த
ஸ்ரீமதி சந்திராவுக்கு வந்து ஞாபகத்தில் வரல. 9 நாள் ஓடிடுது. 10ஆம் தேதி பிறந்தது. பெரியவா வந்து பார்த்துட்டே இருந்திருக்கா. இது வந்து பெரியவா சித்திக்கு அப்புறம் நடந்திருக்கு. நம்ம பார்த்துக்கணும் பெரியவா வந்து பரமேஸ்வரன் ஏன் சொல்கிறோன்னு. 10ஆம் தேதி அந்த ஜனவரி 10th ஜான் 10th கார்த்தால விடிகாலத்தால் கனால வந்து பெரியவா கேட்குறாளாம் சந்திரா கிட்ட, வருஷம் பணம் அனுப்புவியே, இந்த வருஷம் அனுப்ப மறந்துட்டியா அப்படின்னு கேட்டிருக்கா. பெரியவா ஒரு மிரட்டிட்டு கனா போயிடுத்து. திக்குன்னு எழுந்துட்டாலாம் பெரியவா. உடனே ஷாக் அடித்து எழுந்த மாதிரி எழுந்தாலாம். செல்ஃபோனில் ரிமைண்டர் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த காலத்தில் அப்படி தானே மெக்கானிக்கலான லைஃப். அனுப்பணும், பணத்தை அனுப்பணும்னு வேண்டிக்கிறது, இல்லை கூப்பிட்டு எல்லாரும் க்ரீட் பண்ணுறது, பர்த்டே விஷஸாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இதெல்லாம் தான் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பணம் அனுப்புறதை மறந்து போயிட்டோம். இதுதான் இந்த காலத்தில் ஓடின்னு இருக்கு. ஆனால் பெரியவா எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த காலத்துலேயும் கலியுகத்துலேயும் பெரியவா வந்து கனால வந்து நீ வருஷம் பணம் அனுப்புவியே, இந்த வருஷம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு பெரியவா போயிட்டா அப்படின்னா, பெரியவா வந்து ஒரு சாஃப்ட் ரிமைண்டர் தான் கொடுத்துருக்கார். உடனே என்ன பண்ணாலும் அன்றைக்கே அது 10ஆம் தேதி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, பண்ணது தப்பு தான் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பணம் அனுப்பணுமோ அதை வந்து ஸ்ரீமதி சந்திரா வந்து காஞ்சி மடத்துக்கு அனுப்பிச்சிருக்கா. அதை எப்படி அனுப்புவான்னு சொல்லலை. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாலும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இல்லை, செக்காக எடுத்து அனுப்புகிறாளா எதோ அனுப்புகிறா, அதை அனுப்பிச்சிருக்கா. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நல்ல காரியம் பண்ணிகிட்டே இருக்கணும் தினமும் அப்படின்னாலும் அதுக்கு பகவானோட அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஆனால் அந்த பகவான் வந்து நம்ம கூடியே இருந்து நம்மளை நல்வழிப்படுத்திகிட்டே போய் இவர் நல்லவனாகவே இருக்கானா நல்லவளாகவே இருக்காளா அப்படின்னு பண்ணுறதுக்கு பெரியவா அப்படிங்கிற மாதிரி பரமேஸ்வரனே இருந்துட்டாருன்னா நம்ம கெட்டுப்போக்க சான்ஸே கிடையாது. உடனே பெரியவா ஞாபகப்படுத்திடுவார், அதை அனுப்பலையே அனுப்பு அப்படின்னு. மற்ற பேர்கிட்ட சொல்லுவாரா, வா தலையெழுத்துன்னு ஒன்று இருந்தால் கூட நம்ம மாபெரியவா கிட்ட ரொம்ப பக்தி ஸ்டான்ச் டிவோஷன் வச்சுருந்தோன்னா பெரியவா நிச்சயமாக நம்மளை சந்திராவுக்கு ஸ்ரீமதி சந்திராவுக்கு மட்டும் பண்ண மாட்டார், நம்மளுக்கும் பண்ணுவார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதவேஸ்வரன் மகாபெரிய பாதவேஸ்வரனும்.